தமிழ்நாட்டு மக்களுடைய தரம் இவ்வளோ கேவலமாக போய் யாருமே எந்த நாட்டிலையுமே பார்த்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், பெரிய பெரிய அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாமே ஒரு 3 ஹவர் லீவ் போட்டாங்க. அதில் ஒரு அமைச்சர் படத்துக்கு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சினிமாவை பார்க்க வச்சு அதில் அழ வச்சு அதை ஷோவாக்கி மீம்ஸு, ரீல்ஸும் இதெல்லாம் ஒரு ஆட்சியுடைய அடையாளமாக மாற்றினதோட விளைவை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ நம்ம ரூலிங் பார்ட்டியாக இருக்கோம், நம்ம தானே எங்கள் பெரிய ஆள். நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆதரிச்சிட்டோன்னா, ஒருவேளை பிஜேபி கோச்சிக்கிச்சுன்னா, நமக்கு அகெயின்ஸ்டாக பாய்ஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? உண்மை அங்கே என்னன்னா, போராட்டம் நாளுக்கு நாள் ஸ்ட்ரென்த் ஆகுது. இப்போ என்னன்னா, அது ஸ்ட்ரென்த் ஆகி போட்டோம், எப்படி வேணா போட்டோம். நம்ம போய் அதை ஆதரிச்சு, நம்ம சிபிஐ கேஸ் அங்கே ஒன்று இருக்கு, கரூர் கேஸ் ஒன்று இருக்கு, அதில் விஜய் குற்றவாளின்னு சொல்லிட்டு திகாரில் பிடிச்சி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பிஜேபியை பகச்சிக்கின்னு நம்மளால நிற்க முடியாது. இது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் எல்லாருக்குமே பாடம். நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய தாவேக அரசு பிஜேபியை பகச்சிக்க தயாரா இல்லை. அதுக்கு ஒரே அடையாளம், நீ பூட்டு போட்டா உள்ள வர முடியாதா? நீ வேணா பாரு, இந்த போராட்டம் தீவிரம் அடையினா நீ எவ்வளவுதான் பூட்டு போட்டாலும் பீச்சுக்குள்ள மாணவர்கள் வருவார்கள். தன்னாட்டிலும் திமுரோட அடிக்கிறா. இதுக்கு தான் கம்யூனிஸ்டுகள் நீங்க விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்களா? இதுக்கு ஜனாதிபதி ஆட்சியே பிஜேபி ஆட்சியே இருந்து போயிருக்கலாமே, பரவாயில்லையே. போராட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய பிள்ளைங்களை அடிக்கிறத நம்மளால சகிச்சுக்கவே முடியல. நான் ஒரு அப்பா, ஒரு தாத்தா, அப்படி அடிப்படையில் நானும் சின்ன வயசுல கம்யூனிஸ்ட் கொடி தாங்கி நிறைய அடி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி அடி வாங்கின அந்த வலிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வலிகளுக்குள்ள இருந்து அந்த இதை பொறுத்துக்க முடியல. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு தடங்களுக்கு இடையில நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் முதலமைச்சர் நேரடியாக போய் படத்தை பார்த்தாரு. நேற்றைய தினம் அமைச்சர்கள், தாவேகா அவருடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே போய் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் படத்தை பார்த்தாங்க. பார்த்த எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அழுதாங்க. ஆனால் அவங்க அழக்கூடிய அந்த காட்சிகள் எதனோடு ஒப்பிடப்பட்டதுன்னா, அவங்க துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையோடு ஒப்பிட்டு பல்வேறு விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது. உதாரணத்துக்கு பர்வேஸ் அழுதாரு. தொழிலாளர் நலத்துறை, பாவம் தொழிலாளர்கள்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள், அதனால தான் பர்வேஸ் அழுதாரு. அப்புறம் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த், அவரை பொறுத்த வரைக்கும் காவிரியில் நீர் இல்லை, விவசாயிகள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள், அதற்காக அவர் அழுதாரு. இந்த மாதிரி அவர்களுடைய அந்த அழுகையை ஒப்பிட்டு சமூக வலைதளத்தில் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பரப்பப்பட்டது. இது பற்றி தான் நேற்று முழுவதும் சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக இருந்தது. இன்னைக்கு புதுசாக அந்த வரிசையில் சபாநாயகர் இணைந்திருக்கிறார், ஜேசிடி பிரபாகர் அவர்கள். அவர்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில், இதையெல்லாம் விட்டுட்டு அமைச்சர்கள்லாம் போய் படம் பார்க்குறாங்க, இதை பற்றி ஒரு மிகப்பெரிய விமர்சனம் எழுந்திருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மாணவர்கள் போராட்டம் நடக்குது, ஒரு பக்கம் மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு புறம் மாணவர்களை மழுங்கடிக்கக்கூடிய வகையில் ஜனநாயகன் படத்திற்கு இழுக்கக்கூடிய வேலைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் பார்ப்பது அப்படின்றது மாணவர்களுடைய மூளைக்கு சுறுசுறுப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய? இன்னொரு பதிவு வந்தது, அது உண்மையானது இல்லை. வைகோ அழுதாரம்ம போய். அழுதிருந்தால் ஆச்சரியம் இல்லை, அதுதான் என்னோட கருத்து. எள்ளு என்னைக்கு காயுது, எலிப்புடுக்கு எதுக்கு காயுது அப்படின்ற மாதிரி தான் அந்த கேள்வி வந்துச்சு எனக்கு. அது பார்த்தோம், ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார், வைகோ அழுகுற மாதிரி போட்டிருந்தார். வெற்றி கொண்டான்னு ஒருத்தர். அப்போது பார்த்த எள்ளு என்னைக்கு காயுது, எலி பிடிக்கி எதுக்கு காயுதுன்ற மாதிரி தான் தோணுச்சு. மூளைக்கு விறுவிறுப்பையும் சுறுசுறுப்பையும் தரும் ஒரு விஷயம்
அழ வைக்குமா? இப்போ நீங்க ஒரு மர்மமான ஒரு படத்தை பாக்குறீங்க, எந்த படத்துக்கு நீங்க அழுகுவீங்கன்னா சோகமா குடும்ப உறவுகள் பத்தி, மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலர்ந்து வண்ணமே இன்னும் விடிந்து விடியாத காலை பொழுதாக விடிந்த கலை வண்ணமே அப்படின்னு ஒரு பாட்டுல நதியில் விளையா அப்படி இதுக்கு வந்து அழ வரும். ஒரு அண்ணன் தங்கை உறவு, அண்ணன் தங்கை அவரோட பிரிவு இதுக்கெல்லாம் அழ வரும். ஆனா இதுக்கு வந்து எப்படி அழ வரும்? இல்ல எப்படி அழ வரும்? இல்ல இது எப்படி வந்து விறுவிறுப்பையும் சுறுசுறுப்பையும் ஏற்படுத்தும்? விறுவிறுப்பையும் சுறுசுறுப்பையும் ஏற்படுத்தும்னா அந்த பகவத் கேசரி படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை ஹைஜாக் பண்ணி தூக்கிட்டு போய் அந்த படத்துல ஒரு 50% வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க டோட்டலா படத்தை வந்து ஃபாரினுக்கு எடுத்துட்டு போய் இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டரா கொண்டு வராங்க. பாபி தியோல அவர் வந்து இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டரா வந்து அதுக்கப்புறம் ரோபோட்லாம் வருது ஃபைட்ல. அது அந்த மாதிரிலாம் படத்தை கொண்டு போறாங்க. அது வந்து பரபரப்பு விறுவிறுப்பு இதுக்கெல்லாம் போகும். இதுக்கே அழுகுறாங்க இவங்க. ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர் சரியா தான் சொல்லியிருக்கிறாரு, விறுவிறுப்பையும் சுறுசுறுப்பையும் ஏற்படுத்தக்கூடிய. அதுதான் நம்ம கேள்வி, இவங்க ஏன் அழுதாங்க? இவங்க ஏன் அழுகுறாங்க? அதாவது ஜனநாயகன் வந்து ஆளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சென்சாருக்கு போகுது, அது மறுக்கப்படுது. இவங்க வந்து கேஸ் போடுறாங்க, அது மறுக்கப்படுது, ரீசென்சார் பண்றாங்க. இவங்க வந்து ஒழுங்கா ரீசென்சாருக்கு போயிருந்தாலே எப்படி பராசக்தி மாதிரி அதே மாதிரி ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகி இந்நேரம் ஓடி முடிஞ்சு பெட்டிக்குள்ள போயிட்டு இருக்கும். இவங்க வந்து ஒழுங்கா போகாம கேஸுக்கு போனதுனால தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் படம் வந்து இணையதளத்தில் ரிலீஸ் ஆகுது. அந்த தயாரிப்பாளருக்கு வந்து டெல்லி பிரதிநிதி பதவியெல்லாம் கொடுக்குறீங்க. அது ஒரு மிகப்பெரிய மர்மம். எப்படி ரிலீஸ் ஆச்சு, யார் ரிலீஸ் பண்ணாரு இன்ன வரைக்கும் தெரியல. 1,20,00,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த படத்தை, ஜனநாயகனை. இதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டதே வந்து 1,70,00,000 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு 50 lakhs தான் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. பாக்கி 1,20,00,000 பேர் வந்து ஜனநாயகன் படத்தை பார்த்தவன் தான் விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்கான். ஒருவேளை அப்போ இந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்குள்ள போய் வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு நினைச்சு அழுகுறாங்களா இவங்க? இது ஏனே புரியல. எப்படி இவங்க அழுவுறது அப்படின்றது புரியல. சுத்தமான பொறுப்பற்றத்தனம், கேவலமான ஒரு விஷயம். எந்த விதத்திலையும் இதை வந்து ஒரு நியாயப்படுத்த முடியாது. ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறையில் இருந்த சமயத்துல வந்து இடைக்காலமாக அமைச்சர்கள் பொறுப்பேற்ற போது எல்லாரும் லைனா அழுத காட்சி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது. அதுவும் வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆனா எல்லா அமைச்சர்களும் அழுந்தது, தங்கள் கட்சியினுடைய தலைவர் அவர் சிறையில் இருக்கிறாரு, நாங்க இந்த பொறுப்பை ஏத்துக்கிறோமே அப்படின்றத வெளிக்காட்டக்கூடிய வகையில் அவர்கள் அழுதார்கள் அப்படின்னு கூட ஏத்துக்கலாம். இந்த அழுகை எப்படி பாக்குறது? அந்த அழுகை வந்து ஓரளவுக்கு மீனிங் இருக்கு. ஏன்னா கட்சி தலைவர் ஒருத்தர் பொதுச் செயலாளராக இருக்கவங்க, அவங்க வந்து சும்மாலாம் இல்லை, அவங்க வந்து கொள்ளையடிச்சு திருடி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ரைட்டா? கொள்ளையடிச்சு திருடி தான் ஜெயிலுக்கு போனாங்க. இவங்கெல்லாம் வாரிசுகள், இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சு திருடினவங்க. ஒருவேளை அவங்க அழுத்ததுக்கு அர்த்தம் வந்து அந்தம்மா மாட்டிக்கிச்சு, நாங்களாம் இன்னும் மாட்டாம இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சு அழுதாங்களான்னு தெரியல. ரைட்டா? அதுவே வந்து அர்த்தம் இல்லாத ஒரு அழுகை. இந்த அழுகை வந்து ரொம்ப கேவலமான ஒரு அழுகை. இதுக்கு மீனிங்கே கிடையாது, அர்த்தமே கிடையாது. ஸோ தமிழக அரசியல்ன்றது வந்து நீங்க வந்து எப்படி போகும், அறிவார்ந்த ஒரு அரசியல், மிகப்பெரிய அரசியல் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரொம்ப கேவலமான ஒரு அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படின்றதான் தோணுது. தமிழ்நாட்டு மக்களுடைய தரம் வந்து இவ்வளோ கேவலமா போய் வந்து யாருமே எந்த நாட்டிலையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கேரளாவில் இருக்கவங்கலாம் சிரிப்பாங்க. ஆல்ரெடி சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. கேரளாவில் இருக்கவங்கலாம் சிரிப்பாங்க, என்னடா இப்படி அழுகுறீங்கன்னு. கேரளாலேயும் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? அப்போ வேற உலகத்துல வேற எங்க ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு ஆந்திராவில் ரிலீஸ் ஆயிருக்கு, கர்நாடகாவில் ரிலீஸ் ஆயிருக்கு, லண்டன்ல ரிலீஸ் ஆயிருக்கு, அன்கட் வேர்ஷன்லாம் வந்து யூகேல யூஎஸ்ஏலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கெல்லாம் வந்து யாரும் அழுவல, இங்க மட்டும் அமைச்சர்கள் அழுகுறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா,
ஒரு முதலமைச்சர் நடிகராக வந்தவர் முதலமைச்சராக வந்தால் என்ன நடக்கும்ன்றத காமிச்சாங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், பெரிய பெரிய அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாமே ஒரு 3 ஹவர் லீவ் போட்டாங்க. அதில் ஒரு அமைச்சர் படத்துக்கு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சென்சார் போர்டு கொடுக்கறதுக்கான அர்த்தத்தை வந்து ஒரு அமைச்சரே மீறி அவரோட குழந்தைங்க குட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இது பண்ணிட்டு இருந்தார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ். இந்த மாதிரி கேவலமான பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு. தமிழ்நாடு வந்து அறிவுசார் மாநிலங்க. இப்போ நீட் எதிர்ப்புன்ற ஒரு கோஷமும் சரி, இடஒதுக்கீடுன்ற கோஷமும் சரி, பகுத்தறிவு சார்ந்த விஷயங்களும் சரி, கடவுள் இல்லையிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே. இப்போ இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கடவுள் இல்லைன்னு ஒரு தத்துவம் வந்து பிறந்ததே கிடையாது. கேரளாவில் வந்து நாராயணகுரு ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு தெய்வம் தான். கடவுள் இல்லைன்னு அங்கே வரவே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு தத்துவம் வந்து பிறக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பிராமணர்கள் வந்து தலையில் பிறந்தவன், மற்றவங்கெல்லாம் கீழே பிறந்தவன், அந்த பிறந்தவன் சூத்திரன், அந்த வைசியன்ற வர்ணாசிரமத்தை எதிர்த்த ஒரு பெரிய கோட்பாடு என்பது தமிழ்நாட்டில் தான் டெவலப் ஆகுது. தமிழ்நாட்டில் தான் நீதி கட்சி உருவானது அப்படின்றத விட அந்த கோட்பாடு பெருமளவு மக்களால் ஏற்கப்பட்டது, இல்லாட்டா அது வளர்ச்சி உற்றது இந்த சமூகத்துல. அதுதாங்க. பாக்கி எல்லாமே இப்போ அம்பேத்கர் கூட அதுதான் சொல்றாரு. ஆனா அவருக்கு சமகாலத்திலேயே இங்க வந்து அதை வந்து மக்களால் ஏத்துக்கப்படுது, அது சொல்லப்படுது. கம்யூனிஸ்ட் இயக்கமும், திராவிட இயக்கமும், கம்யூனிஸ்ட் இயக்கமும், பெரியார் இயக்கமும், 3 இயக்கமும் துணிஞ்சு நின்று மக்களை திரட்டின மாநிலம் வந்து தமிழ்நாடு. கேரளா கிடையாது, கர்நாடகா கிடையாது, மற்ற இடங்கள் எங்கேயுமே கிடையாது, இந்தியா முழுக்கவே கிடையாது. இந்தியா முழுக்க பல தத்துவங்களுக்கு தாய் வந்து தமிழகம்தான். அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும். கம்யூனல் ஜிஓ வந்து முதல்ல கொண்டு வந்தது திராவிட இயக்கம் தான், கம்யூனல் ஜிஓ. அதே மாதிரி முதல் அரசமைப்பு திருத்தம் வந்து கம்யூனல் ஜிஓல திராவிட இயக்கத்தில் தான் வருது, திராவிட இயக்க அரசில் தான் வருது. ஸோ இடஒதுக்கீடுன்றதுக்கான தாயே வந்து தமிழ்நாடு தான். இடஒதுக்கீடு கோஷத்துக்கான தாய் தமிழ்நாடு தான். அந்த இடஒதுக்கீடை வந்து 69% வரைக்கும் கொண்டு போய் அதை 9th ஷெட்யூல்ல வச்சு பாதுகாக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவுக்கு 2 மொழிகள் இருந்தால் போதும், 3ஆவதா ஒரு மொழி இந்தி மொழி தேவையில்லை அப்படின்றதுல இன்ன வரைக்கும் உறுதியா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான். அதுக்காக உயிரை கொடுத்து போராடுறதும் தமிழ்நாடு தான். இருமொழி கொள்கையாகட்டும், இடஒதுக்கீடு கொள்கையாகட்டும், கடவுள் மறுப்பு, பிராமண எதிர்ப்பு, இதெல்லாத்துலேயும் வந்து உயிர் நாடியா நிற்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதே மாதிரி நீட் வரும்பொழுது இன்னைக்கு வந்து நீட்டை எதிர்த்து தான் வந்து இவங்க போராடுறாங்க. நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை எதிர்த்து தான் தர்மேந்திர பிரதானை எதிர்த்து இவங்க போராடுறாங்க. ஆனால் அந்த நீட் தேர்வே தப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல முதல் முழக்கம் தமிழ்நாட்டில இருந்து தான் கிளம்பிடுச்சு. முழக்கம் மட்டும் இல்லை, தமிழக சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்மானமே நிறைவேற்றி அதை வந்து நம்ம அனுப்பியிருக்கோம். அந்த தீர்மானத்தோட விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாடு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் எக்ஸப்ட் பிஜேபி 2 விஷயத்துல முரண்படுவாங்க. ஒன்று வந்து பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு, அதில் சிபிஎம்மும் வரும்னு வச்சுக்கோங்களேன். சிபிஎம் பிஜேபி தவிர பாக்கி எல்லாமே வந்து அந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு, முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு அப்படின்ற அடிப்படையில் இல்லை. சிபிஎம் எஸ் அவங்களுக்கு, பிஜேபி அவங்களுக்கு எஸ், அதில் நம்ம அதுக்குள்ள கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னோடியா இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு, தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நீங்க வந்து பிஜேபியை தவிர பாக்கி எல்லா கட்சியுமே இந்த நீட் விஷயத்துல வரும். காங்கிரஸே வந்து இப்போ பல்ட்டி அடிச்சு அவங்க என்னமோ நீட்டுக்கு எதிராக போராடுற மாதிரி. ரைட்டா? நை சலேகா யாரு? பிரியங்கா. மோடி துமாரா குண்டாராஜ் நை சலேகா, உன்னோட ரவுடிசம் வந்து இங்க நடக்காது அப்படின்னு யார் சொல்றா? நீட்டை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி. ரைட்டா? நீட்டாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களுக்கான தாய் வந்து காங்கிரஸ் கட்சி தான்.
அது பண்ண எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, அது பண்ண டேமேஜஸை வந்து வரலாற்றில் யாராலையுமே மறுக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இந்த காங்கிரஸ் பிஜேபியை தவிர அனைத்து கட்சிகளும் தமிழகத்தில் நீட்டுக்கு எதிரான கட்சிகள் தான். இப்போ காங்கிரஸும் கூட எதிர்க்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்குறேன்றாங்க. இப்போ ஆஃப்டர் தாட் அது. நீ இப்போ ஒத்துக்க முடியாது, ரைட்டா? இப்போ திடீர்னு மாணிக்கம் தாக்கூர் வந்து தந்தை பெரியார் ஆனார்னா ஒத்துக்க முடியுமா? ராகுல் காந்தி வந்து பெரியாரை விட மிகப்பெரிய பெரியார் ஆனா ஒத்துக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. நீங்கள் பண்ண வேலைலாம் இருக்குது, இந்திய வரலாற்றில் நீங்கள் பண்ண வேலைலாம் இருக்குது. உங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கலாம் முடியாது. காங்கிரஸை வந்து மன்னிக்கவே முடியாது. திமுக பக்கத்தில் இருந்ததுனால ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சகிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம். திமுக விட்டு வெளியே இருந்தவொடனே காங்கிரஸ் வந்து மன்னிக்கவே முடியாத அளவுக்கு தான் தமிழகம் வந்து போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் முழுக்க முழுக்க தனிமைப்பட்டு ஓரமாக ஒதுக்கப்பட்டிருக்கு தான், ரைட்டுங்களா? வேணா ஜோதிமணி கனிமொழி அப்படி கட்டி பிடிச்சி வந்தா ஒரு போஸ்ட் கொடுக்கலாமே தவிர பாக்கி எந்த விதத்துலையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா தத்துவத்துக்கும் தாய் வந்து தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு ஓன்னு அழ வச்சுட்டு அது மூளையில் வந்து சுறுசுறுப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்துதுன்னு ஒரு விஷயத்தை பண்ணுறானுங்கன்னா இவனுங்களெல்லாம் மன்னிக்கலாமா? மன்னிக்க தகுமா? அதுவும் எந்த சூழ்நிலையில் பண்ணுறானுங்க? நீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் அங்கே நடக்குது. அந்த போராட்டத்தை வந்து இங்கே சிபிஐ சிபிஎம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிரொலிக்குது. தமிழ்நாட்டில் சிபிஐ அவங்க கட்சி அலுவலகத்திலேயே உட்கார வச்சு போராட விடுது. சிபிஎம் வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அவங்களெல்லாம் வச்சு போராடுறாங்க. அவங்கள வந்து கவர்னர் மாளிகையில் போராடும்போது, நீட்டை எதிர்த்து போராடும் போதும் அடிச்சிங்க, ரைட்டுங்களா? ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு கதை இல்லை, 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த நீட் விவகாரம் பூதாகரமான போதே போராட்டம் நடத்தப்பட்டது. எஸ்எஃப்ஐயால அவங்கள வந்து அடிச்சு தூக்கி உள்ள போடுறீங்க. இந்திய மாணவர் சங்கத்தினரா அடிச்சு தூக்கி போடுறீங்க. இன்னைக்கு வந்து இந்திய மாணவர் சங்கத்தை மிக கொடுமையா தாக்குறீங்க. அறிவுன்னு ஒரு பையன் போராடுறான், உடனே அவனை கூட்டுன்னு போயிட்டு உட்கார வச்சுட்டு மேலே அறிவுகிட்ட என்ன சொல்லி அனுப்புறாரு? இதெல்லாம் இப்போ நீட்டை உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இன்னொன்று வந்து இதை வந்து நீட்டை வந்து முறியடிக்கணும் அப்படின்னா பெரும்பான்மை வேணும் பார்லிமெண்ட்ல. ராஜ்மோகன் சொல்ற தெருக்கள் போராடுவதற்கான இடம் இல்லை. போராடுவதற்கான இடம் இல்லைன்னா வேற எங்க போராடுவா? இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கிச்சன்ல உட்காந்து கக்கூஸ்ல உட்காந்து போராடணுமா? கக்கூஸ்ல உட்காந்து நீட்டு ஒழிக, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லணுமா? வீதியில வந்து தானே போராடுவாங்க. வீதியில வந்து போராடும் போது தானே அவன் அடிக்கிறான், காங்கிரஸ் பிஜேபிக்காரன் அடிக்கிறான், ரைட்டா? ராகுல் காந்தி போராடுறாங்க, பிரியங்கா காந்தி போராடுறாங்க, எல்லாரும் போராடுறாங்க. வீதியில வந்தானே போராடுவாங்க. ராஜ்மோகன் சார் ஏன் வீட்டில் உட்காந்து போராடுறான்? எவனால போராட முடியும் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு? இவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போனாரு விஜய், அது எங்க நடந்தது? கடற்கரை சாலையில் நடந்த போராட்டத்துக்கு தானே விஜய் போனாரு. இன்னைக்கு அதே கடற்கரை மூடப்பட்டது, மாணவர்கள் ஒன்று கூடுவாங்க அப்படின்றத முன்கூட்டியே கணித்து கடற்கரை மூடப்பட்டது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆமா, அப்ப பாத்துக்கோங்க இவங்களுடைய பயம் எங்க இருக்குன்னு. அதாவது இவங்க எல்லாருக்குமே ஒரு பயத்தை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏற்படுத்தியிருக்குங்க. அதாவது பங்களாதேஷ் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை நீங்கள் வளர விட்டீங்கன்னா அங்கே வந்து அந்த தின் லேயர் உங்களுக்கு புரியல. அதாவது எப்படின்னா, மக்கள் போராடுறாங்க, போலீஸ் அடிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் ஓயலை. சலோ சன்சத்ன்றது வந்து அந்த தலைவர் மேலே வந்து மையடிக்கிறானுங்க, அது அடிக்கிறானுங்க, இது அடிக்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் அதை தாண்டி திரள்ற மாணவர்களை அடக்கிற அரசாங்கம் மாணவர்களோட திரட்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போயிருந்ததுன்னா அரசாங்கத்தால் மாணவர்களை அடக்க முடியாது. இதுதான் ரெவல்யூஷன். எப்போ ஒரு புரட்சியோ ஒரு திரட்சியோ ஒரு போராட்டமோ அரசு எந்திரங்களால், இராணுவம் உட்பட எந்திரங்களால் அடக்க முடியலையோ அப்போ அதிகாரம் கைமாறும்.
இதான் ரஷ்ய புரட்சி, இதான் கியூபா புரட்சி, எல்லாமே அதான். இராணுவத்தால் அடக்க முடியும். இப்போது வந்து பெரிய அளவுக்கு போராடுறாங்க. பங்களாதேஷில் அவங்க கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணி காமிச்சிட்டாங்க. நேபாளில் அவங்க கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் அது வேற விதமான வேர்டிக்டாக வந்துருச்சு. இப்போ நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு விஷயமா இன்னைக்கு நிற்கிறது இந்த சிஜேபியுடைய போராட்டம் தான். அதை கணக்காக்கி தான் வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா எல்லாரும் அதில் வந்து குதிக்கிறாங்க. இதில் தமிழகத்தோட சிறப்பு என்னன்னா, இவங்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே திமுக அதை ஆதரிச்சிச்சு. இதுல வந்து ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறது யாருன்னா தாவேகா, விஜய் தான். ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டு தரன்னு இழுத்து செல்லப்பட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கடந்துதான் அவர் ரியாக்டே பண்ணாரு. இவருக்கு இங்க ஆப்பு. நல்ல அறிவுள்ள தலைவரா இருந்தா இவர் என்ன பண்ணிருப்பாரு, முதல்ல ஸ்டாலின் மாதிரி, கனிமொழி மாதிரி, திமுக மாதிரி முதல்லயே வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய போராட்டத்தை ஆதரிச்சிருப்பாரு. ஆனா இவருக்கு வந்து பிஜேபிய பகைச்சிக்கிறது பிடிக்கல, பயம். அப்ப அவர் முன்னாடி இப்ப வந்து பிஜேபியை ஆதரிப்பதா, காங்கிரஸ் ஆதரிப்பதா, இல்லைன்னா காங்கிரஸுக்கு எதிரான அந்த அடக்குமுறைக்கு ஆதரவாக இல்லைன்னா எதிராக குரல் கொடுப்பதா, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் அவர் இருக்காரு. ஆமா, பிஜேபியை எதிர்த்தார்னா இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணிடு, ரைட்டா? சிஜேபியை சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்களுக்கு அங்கே எம்பி கூட கிடையாது, இவங்களை யார் கூப்பிட்றா, ரைட்டா? யாருமே இல்லைங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போது இப்போ நம்ம ரூலிங் பார்ட்டியாக இருக்கோம், நம்ம தானே எங்கள் பெரிய ஆள். நம்ம வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஆதரிச்சிட்டோன்னா, ஒருவேளை பிஜேபி கோச்சிக்கிச்சுன்னா, நமக்கு அகென்ஸ்டாக பாய்ஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? உண்மை அங்கே என்னன்னா, அவங்க வந்து கேபினெட் ரீஷஃபிளுக்கு போகிறாங்க, ரைட்டுங்களா? அதில் வந்து முருகன்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, மாநில தலைவர் ஆக போகிறாரு முருகன். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து அங்கே வருது, ரைட்டுங்களா? அங்கே இப்போது அதில் வந்து இவர் தர்மேந்திர பிரதானையும் தூக்கிடுவாங்க. கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு. கோரிக்கை நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அமைச்சரவை மாற்றத்தில் தர்மேந்திர பிரதான் காணாமல் போயிடுவார். இப்படி கொண்டு போவாங்க. இல்லாட்டி அந்த போராட்டம் நாளுக்கு நாள் ஸ்ட்ரென்த் ஆகுது. இப்போ என்னன்னா, அது ஸ்ட்ரென்த் ஆகி போட்டோம், எப்படி வேணா போட்டோம், நம்ம போய் அதை ஆதரிச்சு, நம்ம சிபிஐ கேஸ் அங்கே ஒன்று இருக்கு, கரூர் கேஸ் ஒன்று இருக்கு, அதில் விஜய் குற்றவாளின்னு சொல்லிட்டு திகாரில் பிடிச்சி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பிஜேபியை பகைச்சிக்கின்னு நம்மளால நிற்க முடியாது. இது வந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் எல்லாருக்குமே பாடம். நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய தாவேக அரசு பிஜேபியை பகைச்சிக்க தயாராக இல்லை. அதுக்கு ஒரே அடையாளம் உங்கள் தோழர்களை, மாணவர் தோழர்களை ரோட்டில் போட்டு அடிக்குது, போலீஸை விட்டு அடிக்குது, போலீஸை விட்டு மிதிக்குது. போலீஸை விட்டு மிதித்து கவர்னர் மூலமாக என்ன சொல்லுது விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எதிராக தான் நிற்கிறோம், நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நாங்கள் வந்து எதிராக தான் நிற்கிறோம். நீ எதிராக இல்லாமல் போ. இது வந்து எல்லை கடந்த போராட்டம், எல்லையை தாண்டிடுச்சு. போராட்டங்களுக்கெல்லாம் எல்லை என்றைக்குமே இல்லை, புரட்சிக்கெல்லாம் எல்லை இல்லை. கம்யூனிஸ்ட் அகிலத்தையே உருவாக்குனாங்க லெனின்லாம், ரைட்டா? உலகம் முழுக்க புரட்சி பண்ணாங்க. ஈஸ்டர்ன் யூரோப் ஃபுல்லாக அடிச்சாங்க புரட்சியா. கியூபாவும் வியட்நாமும் எங்கேயோ இருக்குது. சம்பந்தமே இல்லாத நாடு நார்த் கொரியா, சம்பந்தமே இல்லாத நாடு நேபாள், சம்பந்தமே இல்லாத நாடு வந்து சைனா. அங்கெல்லாம் வந்து புரட்சி வந்தது. இந்தியாவில் வரலன்றதுனால இந்த போராட்டங்களுக்கும் புரட்சிகளுக்கும் எந்த விதமான எல்லைகளும் கிடையாது, ரைட்டா? ஏதோ நக்சலைட்டுகளை வந்து நீங்கள் வீழ்த்திட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைப்பீங்க. நக்சலிசம் எழுப்பிய அரசியல் கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் லைவ்ல இருக்கு, ரைட்டா? அது எப்போ வரும், எப்படி வரும், எங்கே வரும், எப்படி வெடிக்கும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியாது. விஜய் வந்து ஒரு கொசு பச்சா. இந்த போராட்டத்தை வந்து தோழர்களை வந்து போலீஸை விட்டு அடிக்கிறதுனால விஜய் வந்து ரொம்ப, விஜய் தன்னோட விசுவாசத்தை காட்டுறாரு, பாஜகவுக்கான விசுவாசத்தை காட்டுறாரு. அவர் பாஜகவுக்கான பி டீம் நான்ன்றத திரும்ப காட்டுறாரு. இதை காங்கிரஸ் அனுமதிக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். காங்கிரஸ் பாக்குது, கம்யூனிஸ்டும் பாக்குது. கம்யூனிஸ்ட் எங்க பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்,
எங்க சண்முகம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், எங்க வீரபாண்டியன் பொலிட்டிக்கலா ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஆனா தோழர்கள் போராடுறாங்க. நீ அது மார்க்சிசம். சின்ன பசங்க நீங்க அவனுங்களெல்லாம் அடக்குனாருன்னா கம்மி சண்முகம் அவங்க ஆபீஸ்ல உட்கார கூட முடியாது. ரைட்டா? கே பாலகிருஷ்ணன் மாதிரி ஆதவ் அர்ஜுன வந்து தனியா பார்த்துட்டு டீல் பண்ற விஷயம் இல்லை. இது சு வெங்கடேசன் மாதிரி விஷயம் கிடையாது. சு வெங்கடேசன் ஸ்டாம்ப் வேலை செய்யற மாதிரி விஷயம் கிடையாது. ரைட்டா? இது வந்து பெருசா வெடிக்கும். நாளைக்கு மாநில செயற்குழுல சிபிஎம்மால அங்க உள்ள யாராலையும் உட்கார முடியாது, அந்த அளவுக்கு வெடிக்கும். தோழர்கள் இந்த மாணவர்களை கட்டுப்படுத்த நினைத்தா, இதே மாதிரி மௌனம் காத்துக்கிட்டே இருந்தா, பொலிட்டிக்கலா கொஸ்டின் ரைஸ் பண்ணாம இருந்தா, கூட்டணி கட்சின்னு அந்த தர்மத்தெல்லாம் கடந்து இந்த பிரச்சனைக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய இடதுசாரிகள் தாவேக அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. கேள்வி எழுப்பியே ஆகணும். கேள்வி எழுப்பணும். இந்த மாதிரி ஒரு போராட்டம் அங்க நடக்குது. அந்த போராட்டத்துக்கு இங்க ஒரு வடிவம் கிடைக்குது அப்படின்னா அந்த வடிவத்தை ப்ரொடெக்ட் பண்றதுதான் அரசு. அதை விட்டுட்டு நீ பீச்சுக்கு பூட்டு போடுறது விஜய் அரசு. என்ன சார் மிஸ்டர் விஜய், நீ பூட்டு போட்டா உள்ள வர முடியாதா? நீ வேணா பாரு, இந்த போராட்டம் தீவிரம் அடையினா நீ எவ்வளவுதான் பூட்டு போட்டாலும் பீச்சுக்குள்ள மாணவர்கள் வருவார்கள். நிர்பந்தம் ஏற்பட்டா வருவாங்க. ஒரு அகில இந்திய நிர்பந்தம் ஏற்பட்டா நீ எல்லாம் பீச்சுக்கு பூட்டு போட முடியாது. பீச்சுக்கு ஓனர் நீ கிடையாது. நீ பனையூர் பங்களாவுக்கு தான் ஓனரு, பீச்சுக்கெல்லாம் ஓனர் நீ கிடையாது. ரைட்டா? நீ ஒரு போலீஸ்காரரை போட்டு நீ வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட முடியுமா? ஒரு எஸ்ஐ ஒருத்த அந்த வண்ணாரப்பேட்டையில ஒரு காலேஜ், என்ன திமுரு, என்ன தென்னாட்டில், என்ன மாதிரி விஷயம், எப்படி பசங்களை அடிக்கிறாங்க. அது பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாமே வந்து பொதுவான ஒரு நோக்கத்துக்காக போராடக்கூடிய புனிதமான ஜீவன்கள். அவன் தென்னாட்டிலும் திமுரோட வந்து அடிக்கிறான். இதுக்கு தான் வந்து கம்யூனிஸ்டுகள் நீங்க வந்து விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்குறீங்களா? இதுக்கு ஜனாதிபதி ஆட்சியே பிஜேபி ஆட்சியே இருந்துட்டு போயிருக்கலாமே, பரவாயில்லையே. நீங்க முட்டு கொடுக்குற இந்த அரசாங்கம் ஏன் இப்படி மாணவர்களை அடிக்குது? கவர்னர் மாளிகையில அடிக்கிறாங்க, மற்ற போராடுற இடங்கள்லாம் அடிக்கிறாங்க. நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல மதுரையில அங்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களை குண்டுகட்டா காவல்துறையினர் வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். என்ன அரசியல் இது? என்ன விஷயம் இது? ஆனா எனக்கு இப்ப அந்த இதற்கு முன்னர் நடைபெற்ற போராட்டங்களை நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீட், அனிதா மரணத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம். கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. நீண்ட நாட்கள் அந்த போராட்டம் நீடிச்சுது. அப்போ கூட இவ்வளோ பெரிய அடக்குமுறையை நாம் பார்க்கவே இல்லை. அதற்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அந்த பாலச்சந்திரனுடைய மரணம் தொடர்பான அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிச்சது. மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றது. அப்போது கூட இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை கிடையாது. அப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. இவ்வளோ பெரிய அடக்குமுறை கிடையாது. இந்த மாதிரி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த எல்லா போராட்டங்களுமே அதனுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அதனுடைய வலிமையின் அடிப்படையில் எத்தனை நாள் நீடிச்சதோ அத்தனை நாள் நீடிச்சது. அடக்குமுறையின் அடிப்படையில் அது வந்து ஒடுக்கப்படலை. சில போராட்டங்கள் அதனுடைய கோரிக்கையை வென்றுது. ஸோ அப்படியாகத்தான் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த போராட்டங்கள் முளையிலேயே கிள்ளி எறியப்படுது அப்படின்ற போதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இத்தனைக்கும் நீட்டை தமிழ்நாடு எதிர்க்குது. இவங்களும் சொல்லிக்கிறாங்க, ஆளும் அரசு சொல்லுது, நாங்களும் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டெல்லியில ஒரு அவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில போராட்டம். பாஜகவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கு. அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே நாம் எதிர்க்கக்கூடிய நீட்டை எதிர்த்து மாணவர்கள் களத்துக்கு வராங்கன்ற போது இந்த அரசு இதை அப்படியாக நீங்கள் வந்து இந்த மாணவர்கள் யாரும் களத்தில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய பொது சொத்தெல்லாம் அடித்து நாசம் பண்ணி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் ஏற்படுத்தலை. அவங்களுடைய கல்லூரி வாசலில் ஓரத்தில் மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அப்படின்னா இவர்கள் இதற்கு கூட அனுமதி மறுக்கிறார்கள். அப்படின்னா கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களை விட இவர்களுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது எதை உணர்ந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிழலின் அருமை வெயிலில் தெரியும். இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன போராட்டங்கள் எல்லாமே வந்து திமுக அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டமாக இருக்கும். இலங்கை தமிழ் இஷ்யூவில் திமுகவுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கும். ஆனால் திமுக அலோவ் பண்ணும். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அது வந்து அதிமுக அலோவ் பண்ணிச்சு. ரைட்டா? அப்போது உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆளினால் வந்து உங்களுக்கு வந்து திராவிட இயக்க ஆட்சி தான் இருந்தது.
நீங்க மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்கல்ல, மாற்றத்துக்கு பதில் நீங்க சுடுகாட்டை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ரைட்டா? தியேட்டர்ல உட்காந்து அழறவன் வந்து அவனை வந்து ஆட்சியில வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தியேட்டர்ல உட்காந்து நாடகம் நடிக்கிறவனை ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்க. அவனுக்கு இடஒதுக்கீடும் தெரியாது, திராவிட இயக்க பிரின்சிபலும் தெரியாது, நீட்டும் தெரியாது. அனிதா சாவுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டாரு அவரு. அது ஒரு ஷோன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவுதான். இதுதான் நீட்டுனா வந்து ஆதவ அர்ஜுன் சொல்ற அறிவுக்கு சொன்ன மாதிரி இது வந்து மெஜாரிட்டி இருந்தால் தான் அதை காலி பண்ண முடியும், மற்றபடி காலி அது வேறையா. காலி பண்ணுறது காலி பண்ணாதது வந்து ஒரு இந்தியா முழுக்க எழக்கூடிய கருத்துருவாக்கம். இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எழுச்சியை வந்து கருத்துல கொண்டிருக்கு. நீட்டு தேர்வு முறையாக நியாயமாக நடத்தப்பட வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு கருத்து சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு கருத்து உருவாக்கம். ஸோ இந்த கருத்து உருவாக்கத்தை இப்போ போராடுறாங்க அப்படின்னா ஒரு இடத்த கொடுத்து, ஷாஹின்பாக் மாதிரி வண்ணாரப்பேட்டில் ஒரு இடத்த கொடுத்து அவங்கள ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து போராடுறாங்கன்னா போராடிட்டு போட்டோம், விட்டுரு, அலோ பண்ணு. மீடியாக்கள் இருக்கு, நம்ம போய் கவர் பண்ணி அந்த போராட்டத்தோட வீரியத்தை சொல்லுவோம். எவ்வளோ பேர் அதுக்கு ஆர்கனைஸ் ஆகுறாங்களோ ஆயிட்டு போட்டோம். அது ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கும்ல. அப்போ நீ அதை தடுக்கிறன்னா உனக்கு பயம் பிஜேபி மேலேயா இல்லையா? அது தெளிவா தெரியுது. பிஜேபி மேல இருக்கக்கூடிய பயத்துல தான் விஜய் தடுக்கிறார் போராட்டத்தை. அது தெளிவா தெரியுது இல்ல? பிஜேபி மேல இருக்க பயம் தானே தெளிவா தெரியுது இல்லையா? அப்போ திராவிட இயக்கம், திராவிட மாடல், திராவிட இயக்கங்கள், திராவிட பிரின்சிபல், அண்ணாவும் பெரியாரும் எல்லாரும் உருவாக்குன ஒரு மிகப்பெரிய கனி பூந்தோட்டம், இது எல்லாத்தையும் தூக்கி அழிச்சு ஒரு சினிமாக்காரன் கையில் ஆட்சியை கொடுத்து கேவலமாக உட்கார வச்சு சினிமாவை பார்க்க வச்சு அதில் அழ வச்சு அதை ஷோவாக்கி மீம்ஸு ரீல்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியுடைய அடையாளமாக மாற்றினதோட விளைவை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். இவங்க வந்து இந்த சினிமாக்காரங்க, நீங்கள் ஜெயலலிதாவை பார்த்துருக்கீங்களா? 2 வீக்னஸ் தான். எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்க. இவங்க எல்லாமே வந்து நம்புறது யாருன்னா போலீஸை தான் நம்புவாங்க. நான் அதை தான் கேட்கலான் இருந்தேன். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் எஜமானர்கள் அவர்களுடைய உத்தரவை வந்து அதிகாரிகள் ஏற்று நடத்துகிறார்களா, இல்லை அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அதை பொலிட்டிக்கல் எஜமானர்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க, சரிங்க செய்யுங்க, அதை விரும்புவாங்க. இவங்களுக்கு வந்து இன்பார்ன் வீக்னஸ் இருக்கும். எம்ஜிஆருக்கும் சரி, இவர் விஜய்க்கும் சரி ஒரு இன்பார்ன் வீக்னஸ் இருக்கும், ஜெயலலிதாவுக்கும் சரி. இவங்கெல்லாம் வந்து பலவீனமானவர்கள். இவங்கெல்லாம் மிக மிக பலவீனமானவர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு இன்பார்ன் வீக்னஸ் வந்து எப்பவுமே இருக்கும். இப்போ அந்த இன்பார்ன் வீக்னஸ் வந்து கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ இருக்காது. ஏன்னா இது வந்து கேடர் பார்ட்டி, அது வந்து ஒரு மாஸ் பார்ட்டி. மாஸ் பார்ட்டியில் எப்பவுமே எங்கள் தலைவர் வந்து இறங்கினான்னா ஒரு 15 பேரை அடிப்பார் அப்படின்ற அந்த பில்டப் தான். அந்த பில்டப்பை மெயின்டைன் பண்ணணும். அந்த பில்டப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்பவுமே உதவுறது வந்து எதுனா போலீஸும் அடக்குமுறை. ரைட்டுங்களா? போலீஸும் அடக்குமுறையும் தான் அவங்களுக்கு வந்து எப்பவுமே உதவும். அதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பாங்க. நக்சலைட்டுகளை ஒழிக்கிறேன்னு எம்ஜிஆர் வந்து அந்த அவதாரத்தை எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெயலலிதா ஆட்சியில் அவங்க பண்ணாத அவதாரமே கிடையாது. மகாமகத்தில் ஒரு 50 பேரை சாவடிச்சுட்டு அது பண்ணது பல இடங்கள். வீரப்பன் தேடுதல் வேட்டையில பண்ண அந்த கூட்டம் அது வந்து ஜெயலலிதா. அதே மாதிரி நீங்க பண்ணி சொல்லிக்கிட்டே போகலாம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்தோடனே என்ன பண்றாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போய் சொல்றாங்க. இன்னைக்கு ஜனநாயகத்துல எதிர்த்து குரல் கொடுக்குற எத்தனை பேர் கைது பாருங்க. திமுக ஆட்சியில கூட குறுகிய காலகட்டத்தில் இத்தனை பேர் கைது இருந்திருக்காரு. ஏதோ சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பத்ரி சேஷாதிரின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கைது வந்தது எனக்கு தெரியும். அவர் கூட இப்போ இந்த கைதை எதிர்த்து எழுதிட்டு இருக்காரு. நல்லதுதான், அனுபவிச்சாதான் தெரியும். அது எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப ரேரா தான் வந்தது. இப்போ பாருங்களேன், கண்டினியூஸா பயங்கரமான அடக்குமுறை, பயங்கரமான கைது. இப்போ நமக்கு எல்லாம் ட்வீட்ல வந்தே சொல்றாங்க, அடுத்தது நீ தான் உள்ள போற, ரெடி ஆகுது. சாருக்கு ஒரு கேஸை பார்சல் போடுங்க, இவனை உட்கார வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். இதெல்லாம் எனக்கு வர கமெண்ட்.
இவனை உட்கார வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுது. ஆன்னு சொல்லுவேன், தேங்க்ஸ். நான் என்ன போடுவேன் தெரியுமா, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்ன்னு போடுவேன். உங்களுக்கு இவ்வளோ ஜனநாயக அறிவு இருக்குதுன்னா, உங்களுக்கு இவ்வளோ ஜனநாயக பண்பு இருக்குன்னா அது அப்படிதான் வரும். நீ நினைச்சாலும் இல்லைனாலும் அது வந்துதான் தீரும். சிறைன்றது வந்துதான் தீரும். வரும்போது நம்ம சந்திச்சுக்கு போகிறோம். அதுக்கான விஷயங்கள் ஜனநாயக சக்திகள் நாட்டில் இருக்குது. இப்போ ஹிந்துவோட தலையங்கம் எவ்வளோ நாள் கழிச்சு ஒரு ஹிந்து ஒரு தலையங்கம் எழுதி இவங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்கன்றத ஹிந்து வெளிப்படுத்தும். ஹிந்துவோட தலையங்கம்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்டா பீரியட்ல வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்தது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2003 நினைக்கிறேன் ஹிந்துவோட தலையங்கம். இந்த 2003 ஹிந்துவோட தலையங்கம் ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் ஜனநாயகம் இல்லாமல் நடந்து கொள்கிறார் அப்படின்றதான் தலையங்கம். அந்த தலையங்கத்துக்கு தான் ஹிந்துவில் சட்டப்பேரவையினுடைய மாண்பு குலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிவிலேஜ் கமிட்டி, அந்த ப்ரிவிலேஜ் கமிட்டி உத்தரவின் அடிப்படையில் 5 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யணும்னு உத்தரவு. ஹிந்துவோட ஆசிரியர் உட்பட ஹிந்து ஆபீஸ்க்குள்ள காவல்துறை நுழைஞ்சு அதானே போனேன். இந்த விஷயங்கள்லாம் இவங்களுடைய பலகீனம், இந்த திரையில இருக்கவங்களுடைய பலகீனம். இந்த திரையில இருக்கவங்க யாருக்கும் வெளி உலகம் தெரியாது. எம்ஜிஆர் அதுக்கு எக்ஸெப்ஷனா இருந்தார். எம்ஜிஆருக்கு நிறைய வெளி உலகங்கள்லாம் தெரியும். ஒரு குறைந்தபட்சம் சரியான ஆலோசகர்கள் அவர்கிட்ட இல்லை. அவர் கூட இருந்தது மணியனும் இந்த மாதிரி ஆட்கள் தான். நம்ம ஜெயலலிதா கிட்ட சசிகலா. அது இல்லாமல் இந்த சைடில் ஒரு பிராமின் டீம் வரும், இந்த சைடில் ஒரு பிராமின் டீம் வரும். 2 பிராமின் டீமுக்கும் சண்டை வந்ததுனால ஜெயலலிதா சங்கராச்சாரியரே தூக்கி உள்ள வைக்கும். அது ஒரு பிராமின் டீமு, சோ ஒரு பிராமின் டீமு, இப்படி ஒரு டீம். இது மாதிரி இவங்களுக்கு அந்த ஆலோசகர்கள் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கே ஒரு பலகீனங்கள் இருக்கும். இவங்க நம்புறது போலீஸ் தான். பேசுறாருல, வாய் இருந்தா என்ன வேணா பேசுவீங்களா நீங்க? விஜய் வாய் வாய் வாயின்னு ஒன்று இருந்தா என்ன வேணா பேசுவீங்களா? இது விஜய். ஸோ எங்கேருந்து வருது பாருங்க அந்த ஆணவம். இது நான் என்ன கேட்குறேன், சிபிஎம் சிபிஐ தான் நான் கேட்குறேன். விடுதலை சிறுத்தைகளையா விட்டுறீங்க? அவங்களும் இடதுசாரிகள். ஆமாம், அவங்களையும் சேர்த்துக்கலாம். விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இடதுசாரிகள். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பசங்க, இந்த பிஞ்சுகள் சாலையில் அடி வாங்குறது யார் பெத்த பிள்ளைங்களாங்க? உங்கள் வீட்டு பிள்ளைங்களா இருந்தால் விடுவீங்களாங்க? அவன் எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கம்னு ஒரு கொடியை பிடிக்கிறான், போராடுறான், மக்களுக்காக போராடுறான், அடி வாங்குறான் போலீஸ்கிட்ட. உங்க வீட்டு பிள்ளைங்கன்னா விட்டுருவீங்களா? அது இடதுசாரி தத்துவத்தை தாங்கி ஒரு காலத்துக்கு வராப்புல அவரு மாணவராக இருந்தாலும் யாரா இருந்தாலும். ஆமா, எஸ்எஃப்ஐ பேனர் கீழே அவர் நிக்கிறாரு அப்படின்னா இந்த தத்துவத்தை தாங்கி தான் நிக்கிறாரு. அதை ஏத்துக்கிட்டு தானே அந்த அமைப்புக்குள்ள வர்றாரு. அந்த சின்ன பிஞ்சு பிஞ்சு பொண்ணுங்களெல்லாம் பார்க்க கஷ்டமா இருக்குங்க. நீங்கெல்லாம் அரசியல் பண்ணிக்கோங்க. உங்க அந்த சு வெங்கடேசன் எல்லாம் என்ன வேணா பண்ணிக்கோங்க, அரசியல் பண்ணிக்கோங்க. கே பாலகிருஷ்ணன் போயிட்டு ஆதவ் அர்ஜுனாவோட சொல்லுங்க, WR வரதராஜனை சாவடிங்க, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வேறங்க. இந்த போராட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய பிள்ளைங்களை அடிக்கிறத நம்மளால சகிச்சுக்கவே முடியல. நான் ஒரு அப்பா, ஒரு தாத்தா, அப்படி அடிப்படையில் நானும் சின்ன வயசுல கம்யூனிஸ்ட் கொடி தாங்கி நிறைய அடி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி அடி வாங்கின அந்த வலிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வலிகளுக்குள்ள இருந்து அந்த இதை பொறுத்துக்க முடியல. சண்முகமும் போராட்ட களங்கள்ல நின்னவர் தான். அது நீங்க அரசியலுக்காக கேவலமா ஒரு போராட்டத்தை, ஒரு முக்கியமான விஷயத்த தூக்கி அடமான வைக்கிறீங்களேங்க. அவன் போலீஸை ஏவுறாங்க. போலீஸ்க்கு எங்கெங்கந்துங்க வருது இந்த தைரியம்? இவங்க என்ன செஞ்சிருவாங்க, இவங்க ஆதரவு நம்ம இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் விஜய். இது கேவலமா இருக்கு. அதான் திராவிட மாடலு, திராவிட தத்துவம், தந்தை பெரியாரு, அண்ணா, திராவிட இயக்கம், இதெல்லாம் சொல்லி இருந்ததை போடான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க பாரு தமிழ்நாட்டு மக்கள். அங்க பண்ண தப்பு. நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றத நீங்க தூக்கி போட்டீங்க, கரெக்ட். அதாவது பிச்சை போடும்போது கூட பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தூக்கி போட்ட ஆள் தியேட்டர்ல உட்காந்து இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றதுதான்
ரொம்ப கேவலமான ஒன்று. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.